Hello student, welcome to Durana Academy. Very good morning to all. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கில் அது பொது தமிழில் புதிய சமச்சீர் புக்கில் நம்ம சிக்ஸ்த்து புக்கில் முதல் இயல் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? ஓகே. ஓகேப்பா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரும் அட்டெண்டன்ஸ் போட வேணாம். நான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன். சப்போஸ் யாருனா தூங்கியிருந்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் யாருனா ஒருத்தர் ஆளை உட்கார வச்சு என்ன பண்ணுங்க, லைவ் அட்டன் பண்ணுங்கள். சரியா? அப்போ நீங்கள் பாட்டுன்னு லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தூங்கினீங்க அப்படின்னா அந்த ஆன் பண்ணி வச்சதுக்கு பலனே எல்லாம் போயிடும். சரியா? ஸோ எல்லோரும் எத்தனை மணிக்கு ஏந்திங்கன்னு தெரில. பரவாயில்ல, முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆர்வமாக இருக்கும். சரியா? பாதி பேர் வந்து 5 மணி அப்பாவும் அந்த 5:01 ஆனவுடனே அந்த ஆளுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்ருவோம், சார் லைவ் வரல, நேற்று தான் சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் செகண்ட் பேட்சுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு சொல்லலான்னு வெளியே வந்தால் ஃபஸ்ட்டு பேட்சு ஏதோ மயான பூமியாட்டம் இருக்குது. சரியா? பார்த்தா வந்து வெங்கட் சார் சீக்கிரமாக விட்டுக்கிறாரு, எல்லாம் கிளம்பி போயிட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புது தமிழில் சிக்ஸ்த்து புக்கில் முதல் இயல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல் இயல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, வெரி இம்பார்ட்டண்ட்டான இயல் தான். சரியா? ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் எதை பற்றி நம்ம மெயினாக பார்ப்போம், ஒவ்வொரு இயலில் சிலபஸ் பேஸ்டு டாபிக் என்னென்ன இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் படிக்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு இயல் வந்து நம்ம சாதாரணமாக முடிக்க முடியாது. ஓகேவா? ஒரு சில நேரங்களில் வந்து எப்படி படிக்கணுன்ற விஷயம் தெரியாமே நம்ம படிச்சுட்ருப்போம். ஓகேவா? இதனால தான் நமக்கு நிறைய நேரங்கள் வந்து வீணாகுது. அப்படி வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது நம்ம தெரிஞ்சிடும். சரியா? கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆக மாட்டான். சரிங்களா? நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டதை தின்பவன் குண்டனாவான், கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. கண்டதை படிக்கிறவன் இல்லை, கண்டு அதை படிப்பவன். அதாவது எது வேணுமோ அதனை கண்டு படிப்பவனே பண்டிதன் ஆவான். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் படிக்கணும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் படித்தாலே போதும். ஸோ புதிய புக்கு பழைய புக்குன்றதை தாண்டி இப்போ நம்ம புது புக்கில் எல்லாமே தான் படிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கு நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா எல்லா டாப்பிக்கும் நம்மளால் நல்லா படிக்க முடியாது, ஆனால் ஒரு சில டாப்பிக்கை நல்லா படிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம எது தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இயலில் எது சிலபஸ் பேஸ்டு டாபிக், எது சிலபஸை டைரெக்டாக கவர் ஆகுது, இதெல்லாம் இன்டைரக்டாக கவர் ஆகுது, எந்த டாப்பிக்லாம் படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், ஒரு சில கஷ்டமான எல்லாத்துக்கும் நம்ம கிளாரிஃபிகேஷனாக கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம கிளாஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில வந்து நீங்கள் படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய 99% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யார் அப்படின்னா டிகிரி கிராஜுவேட் தான். ஸோ டிகிரி படித்து முடிச்சவங்க தான். ஸோ அப்போ டிகிரி முடித்தவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்லை, ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் முதல் இயல் பார்க்கலாம். ஸோ முதல் இயலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இயலில் ஒவ்வொரு இயலுமே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2 செய்யுள் பகுதி, 2 உரையாடை பகுதி, ஒரு இலக்கண பகுதி இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா செய்யுள் பகுதி, அதாவது கவிதை பேழைன்னு சொல்லுவாங்க. இதில் வளத்தமிழ்த்து உரையாடை பகுதி, கனவு பழித்தது என்பது விரிவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவானம் நம்ம எதை பண்ணலாம் அப்படின்னா அதை உரையாடை பகுதியாக சேர்த்துக்கலாம். அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையறிதல், இது வந்து இலக்கண பகுதி. ஸோ இது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இயலுமே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. 2 செய்யுள் பகுதி இருக்கும், 2 உரையாடை பகுதி, ஒரு இலக்கண பகுதி. அப்படி இல்லையா ஒரு உரையாடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் ஒரு 5 டாபிக் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இந்த முதல் இயல் பார்த்தவங்க அப்படின்னா எல்லாமே முக்கியமானது. ஓகே, அந்த 5 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடியதுன்றதுனால இந்த எல்லா டாப்பிக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சாகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளியர். அப்போது முதல் இயல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுது, ரொம்ப முக்கியமானது. இதில் கனவு பழித்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி தெரியும், ஏதோ லெட்டர் ரைட்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடியது. அப்போ நம்ம அதையும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? ஓகே, இதில் இப்போ நம்ம முதல் இயலில்
தமிழ் தேன் அதான் வந்து முதல் இயலுடைய தலைப்பு. சரியா? இதில் முதல் டாப்பிக்கை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சரியா? இந்த இன்பத்தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த இயல் எடுத்துனாலுமே சரி, ஓகேவா, அதில் முதல் இயல் எதை பற்றி இருக்குன்னா மொழியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை பற்றி தான் முதல் இயலை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எடுத்துட்டா கூட ஃபஸ்ட் இயல் எப்பவுமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னா மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போது முதல் இயலில் வரக்கூடியது எல்லாமே எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குன்னா மொழியை பற்றி, தமிழை பற்றி, தாய்மொழியை பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி தான் இந்த 6th புக்குடைய முதல் இயலை வந்து பார்த்தா இன்பத்தமிழ் அப்படின்றது நமக்கு தலைப்பிலே தெரியுது. இது என்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கவிதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் முன்னாடி நுழையுமுன் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த நுழைமுன் வந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நுழைமுன்னில் இருக்கக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஏன் டிஎன்பிசிலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த நுழைமுன்னில் இருக்கக்கூடியதுலேருந்து கூட கேள்வி கேட்டிருக்காங்க. போன குரூப் 4ல் இந்த நுழைமுன் அப்படின்ற இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அதுக்காக எல்லா பாக்ஸையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அதை படிங்க. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதனா பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்தமிழ்ன்றது என்ன அப்படின்னா பாரதிதாசன் எழுதிய ஒரு செய்யுள் பகுதி. தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. சரியா? அந்த விட 2வது லைன் பாருங்கள். தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. சரி, இது கேட்கலாம். தற்கால இலக்கிய மரபாக மாறிவிட்ட ஒன்று எது அப்படின்னா தமிழ் வணக்கம். அவ்வளோதான். சரியா? இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து நம்ம வந்து செய்யுள் பகுதியை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செய்யுளை இயற்ற நபரை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். அவர் தான் வந்து இந்த நூலின் ஆசிரியர். ஓகேவா, பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனுக்கு ஏன் அந்த பாரதிதாசன் பேர் வந்துச்சு அப்படின்னா இவர் பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக பாரதிக்கு நான் தாசன், தாசன்னா அந்த அடிமை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மாணவன், சிஷ்யன் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பாரதிக்கு நான் அடிமையாக இருந்ததுனால பாரதிக்கு தாசன், அதான் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது இவருடைய உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சுப்புரத்தினம். தான் இயற்பெயர். ஓகே, அவர் பிறக்கும்போது அவருக்கு வச்ச பேர் தான் இயற்பெயர்னு சொல்லுவாங்க. அதனது சுப்புரத்தினம், அதான் வந்து இவருடைய இயற்பெயர். ஓகேவா, பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேவா, அடுத்தது தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். இது கேட்கலாம். ஓகேவா, எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை இதிலே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பை நோட்டில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? பாரதிதாசர் தன்னுடைய பாடல்களில் வைத்த புரட்சிகரமான கருத்துக்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாது. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவுன்னு வச்சுருவாங்க. ஸோ பொது அறிவுன்றது வராது. ஏன் வரணும்? அப்போ அங்கே இந்த இடத்துல என்ன வரணும்? பகுத்தறிவு தான் வரணும். ஸோ ஆட் பை நோட்லையும் கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து டீச் பண்ணும்போது என்ன பண்ண போனால் கேள்விகள் எப்படிலாம் கேட்குறான்றது நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்தது இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். சரியா? பாவேந்தர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரும் இவருக்கு இருக்குது. சரியா? பானா வந்து பாடலை இயற்றக்கூடிய வேந்தன் அரசன். அப்போது பாடலை இயற்றுவதில் அரசனுக்கு ஒப்பானவர் அப்படின்றதுல தான் பாவேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறேன். யாரை? பாரதிதாசனை. அதே மாதிரி இவருடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி மிக்கதாக இருக்கும். சரி, என்னது புரட்சி மிக்க பாடல் வரிகளை வந்து பாடினதுனால இவர் என்ன சொல்கிறாங்கன்னா புரட்சி கவி. அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா புதுச்சேரி. ஓகேவா, இவர் பிறந்த ஊர் என்ன பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் புதுவை கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இருக்குது. சரியா? புதுவை கவிஞர், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருப்பார். அதேமாதிரி வந்து புதுவை கவிஞர், புதுவை கவிஞர். ஓகேவா, மொழி கவிஞர், புதுவை கவிஞர், புதுமை கவிஞர். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே யார் சொந்தக்காரர் அப்படின்னா பாரதிதாசன் தான். ஓகேவா, அதேமாதிரி வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசனை குறிப்பிடும். சரியா? பகுத்தறிவு பகலவன் அப்படின்னா பெரியார் குறிப்பிடும். அதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. அதே மாதிரி பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பேர்ல இங்கே பாருங்க, இங்கேயே பகுத்தறிவு இருக்கா, அப்போ பகுத்தறிவு கவிஞர்னா யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, இதுவுமே ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. இது புக்கில் இல்லை, இருந்தாலும் நோட் பண்ணிங்க. சரியா? அடுத்தது ஸோ இவர் எழுத இந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
என்னது அப்படின்னா சினிமா பாட்டு. சார் சினிமா பாட்டா சார் இவர் எழுதுனாங்கன்னா, சினிமா பாட்டு இவர் எழுதலை, இவர் எழுதுனதை இப்போ சினிமா பாட்டாக மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அது என்ன பாட்டு அப்படின்னா, நம்ம ஜெய்சங்கர், கேஆர் விஜயா, நாகேஷ் இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பாட்டு வந்து அதில் வந்து கேஆர் விஜயா தான் அந்த பாட்டு பாடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. படம் பேர் சரியாக தெரியல, காலங்காலத்தில் தூக்க காலத்தில் சர்ச் பண்ணலான்னு பார்த்தா மறந்துட்டேன். சரியா? அதை என்ன சொல்லியிருப்பேன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். வைரம்னா இங்க வைரத்தை தான் சொல்றாங்க. சரியா? அந்த வைரன்றது பார்த்தீங்கன்னா இங்க வைரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த செய்யுளுக்காக ஒரு சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோனுக்காக மாற்றி எழுதுவாங்க. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர முடியுன்றதுக்காக, அந்த இசைக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்காக அந்த மாதிரி வந்து செய்யுளுக்கு ஏற்ற மாதிரி வைரம் அப்படின்றது, வைரம் அப்படின்றது வைரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. அது எழுதினா பாரதிதாசன் தான் இந்த பாடல் இருந்தாங்க. ஸோ அப்போது தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்குன்னு வந்தாலே யார் தான் அது? பாவேந்தருக்கு தான். அதாவது பாவேந்தர் பாரதிதாசனத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் எல்லாமே என்ன அப்படின்னா தமிழை பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ் எதுக்கு நிகரானது? ஓகேவா? தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அமுதென்று பேர், தமிழுக்கு இன்னொரு என்ன பேர் இருக்குது? அமுதுன்ற ஒரு பேரும் இருக்குது. அந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் உயிருக்கு நிகராக நாங்கள் மதிக்கிறோம். சரியா? தமிழுக்கு நிலவுன்ற ஒரு பேரும் இருக்குது. சரியா? சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைவுக்கு நீராக வந்து எது இருக்குது? இந்த தமிழ் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து மனம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய ஊர் போன்றது. சரியா? இளமைக்கு பால் போன்றது, இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் போன்றது. இப்போ புலவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேலா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அச்சாணியாக எது இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ் தான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் தான் வந்து புலவர்களுக்கு வந்து ஒரு வெற்றி வேலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழங்கள் உயர்வுக்கு வான் போன்ற, உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா வானளவு உயர்ந்தது தான் நாங்கள் இங்கே தமிழ். இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இப்போ ஒருத்தன் அசதியாக இருக்குது அப்படின்னா அவன் தேன் குடித்தான் அப்படின்னா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக மாறுவான் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த அசதியில் இருக்கவனுக்கு தேன் கொடுத்தா எந்தளவுக்கு சுவையாக இருக்குமோ அதேமாதிரி தமிழ். இப்போது டயர்டாக இருக்கா, போயிட்டு 2 தமிழை படிக்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? உங்களுக்கு கூட டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? போயிட்டு தமிழை வந்து 2 பாடல் எடுத்து படிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹனி தேன் குடித்த ஒரு ஃபீல் வந்துடும். சரியா? அடுத்தது தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் போன்றது. அறிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் போன்றது அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் வச்சோம். இதில் வந்து சொல் பொருள் அப்படின்னும் போது நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. இந்த ஊரே நான் தான் நிர்மாணிச்சேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிர்மாணிச்ச அப்படின்னா நிருமித்தனா உருவாக்கியன்னு அர்த்தம். ஓகேவா? விளைவு அப்படின்னா விளைச்சல், அது எஃபெக்ட். ஓகேவா? விளைவுனானது விளைச்சல், எதை நம்ம விளைவிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசதி அப்படின்னா சோர்வு, டயர்டாக இருக்குன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அது. சமூகம்னா மக்கள் குழு. ஓகே, அதாவது தனி மனிதன், குடும்பம், சமூகம், சமுதாயம், அப்புறம் தான் வந்து நாடு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன சமூகம்னா மக்கள் குழுவாக சேர்ந்துருக்கு தான் ஒரு சமூகம். அதான் நம்ம சாதின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த சாதிகள்னா அது சமூக குழுக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து யாருக்கு எதுன்றதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து அமுதுன்ற ஒரு பேரும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வாழ்வுக்கு ஊர் போன்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இளமைக்கு பால் போன்றது. ஓகேவா? புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்வை நோக்கக்கூடிய சோர்வுக்கு தேன் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது. ஓகேவா? கவிதைக்கு வைரம் போன்ற வால் போன்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கவிதைக்கு வால் போன்றது, கவிதை எனக்கு ஒரு கை வால் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அப்போ என்ன, இது வந்து பொறுத்துகள் கேட்குற வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதுமாதிரி படிச்சு வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய ஒரு தமிழை பற்றின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். சரியா? ஸோ இது ஒன்றுமே ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டோட நான் வச்சுக்கலாம். உனக்கும் எனக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கல்யாணம் ஆகிட்டு இப்போது ஒரு தம்பதி இருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகிட்டேன் அப்படின்னா உனக்கும் எனக்கும், ஸோ உனக்கு எனக்கு தான் பொறுத்துன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்ண பிறகு நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா நம்ம வாழ்வில் நிறைய கசப்பு புளிப்புலாம் வந்திருக்கும்.
அதாவது இளம காலத்தில் பற்றி சரி இளம காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு வாழ்ந்துருப்பாங்க. முதுமை காலம் வந்தோடனே அவங்க யோசிச்சிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கசப்பான விஷயங்கள் புளிப்பான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போது அப்படி இருந்தாலும் அதாவது அப்படி வந்திருந்தாலும் காசிக்கு போயிட்டு ஒரு வாட்டி வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வு இனிமையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி பாடுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்போ உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் யாரு? காசி ஆனந்தன். சரியா? உனக்கும் எனக்கும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம வாழ்க்கை வந்து கசப்பு புளிப்புமா இருந்துச்சு. இருந்தாலும் காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாம ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். எல்லாத்துக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஏதோ வந்த டக்குன்னு ஃப்ளோவில் வந்தால் சொல்லுவேன், இல்லைன்னா கம்முன்னு விட்டுருவேன். சரியா? விட்டுட்டேன் அப்படின்னா சாருக்கு தெரியாதுன்ற அர்த்தமும் கிடையாது. ஓகேவா? இதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன், அவ்வளோதான். சரியா? அடுத்தது அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷனும். சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம். ஓகே, அதிலே வார்த்தையிலே வந்துச்சு, சமுதாயம் அமைய வேண்டும். நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அப்படின்னா என்னது? நாள் முழுதும் வேலை செய்கிறான் அப்படின்னா அந்த வேலையை பொறுத்து. சரியா? வேலையை கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக கூட தான் இருக்கும். சரியா? ஒழுங்காக செய்யலாம் கோவமாக கூட தான் இருக்கும், வருத்தமாக கூட தான் இருக்கும். ஆனால் அங்கே அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. உங்கள் நினச்சதெல்லாம் இங்கே எழுதக்கூடாது. இங்கே என்னவோ அதை தான் எழுதணும், அசதியாக தான் இருக்கும். சரியா? அடுத்தது நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தா நிலவென்று. ஓகே, என்னது? நிலவென்று. அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். அடுத்தது அமுதென்று இது எப்படி பண்ணால் அமுது கூட்டல் என்று. ஓகேவா? செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளைவுக்கு என்ன வரும்? நீர். சமுதாய விளைவுக்கு நீர் போன்றது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறிவுக்கு தோல் போன்றது. அடுத்தது இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது அப்படின்னு செஞ்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு பாடல் வரும்போதும் அந்த செய்யுளுக்கு பின்னாடி இல்லை வந்து உரைநடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குறுவினாக்களையும் படித்து வச்சுங்க. சரியா? குறுவினா சிறுவினா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட கேட்பாங்க. சரியா? இப்போ பாரதிதாசன் தமிழுக்கு சுட்டிய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம், ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த குருவினா முதற்கொண்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, அதை தாண்டிலாம் சிந்தனை வேணாம் போத்த நம்ம சிந்திக்கவே தேவையில்லை. அப்புறம் அது சிந்தனை வேணாம். ஓகேவா? அதை விட்டுருங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது தமிழ் கும்மி. சரியா? ஸோ தமிழ் கும்மின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சோலோவாக பாடக்கூடிய பாட்டுன்னு நல்லாவே தெரியும். சரியா? கூடி ஒன்றா சேர்ந்து கும்மி அடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான் கும்மி பாடல். ஓகேவா? ஸோ இந்த கும்மி பாடல் இங்கே யார் எழுதுந்தாங்க அப்படின்னா பெருஞ்சித்தனார் அப்படின்றத எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நம்ம பார்த்துடலாம். பெருஞ்சித்தனார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். சரியா? என்னதான் வந்து எப்படி சொல்லுவாங்க, நவமணிகள் 9 மணிகள் தான் வந்து சிறப்பான மணிகள்னு சொல்லுவோம். அந்த நவமணிகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா மாணிக்கம் தான். அப்போ பெருஞ்சித்திரனா பெரும் சிறப்பு வாய்ந்தது ஞாபகம் வச்சு. இது மாணிக்கம், அது இயற்பெயர். ஓகேவா? இவர் பாவலர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு இயற்பெயர் வந்து மாணிக்கம், சிறப்பு பெயர் என்னது? பாவலர் ஏறு. சரியா? ஓகே, இப்போ பாவலன் அப்படின்னா முத்து பவளம் வருதுங்களா? அப்போ பவளம்னா இங்கே பாவலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் கோமேதம் புஷ்பராகம். ஓகேவா? ஸோ அப்படி மொத்தம் 9 வகையான நவமணிகள் சொல்லுவாங்க. அதில் மாணிக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்த நவமணிகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது, பெருமை வாய்ந்தது மாணிக்கம் தான். அதாவது பெருமைனா பெருஞ்சித்திரனார். ஓகேவா? பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதில் அதாவது பவளம் அப்படின்ற ஒரு நவமணி இருக்குது. அப்போ இதில் பாவலர் ஏறு ஞாபகம் வச்சுங்க. சரியா? இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னும் போது கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம். சரியா? ஸோ என்ன அப்படின்னா கொத்து கொத்தா கொய்யா கனி சாறு சுட்டிட்டு இருந்ததா நூறாசிரியம் அப்படின்ற நூலில் பெருஞ்சித்தினார் சொல்லியிருக்காரு. என்னது? கொத்து கொத்தா கொய்யா கனி சாறு சிந்திட்டு இருந்ததா இல்லை ஊற்றிட்டு இருந்தா அது என்னவோ வச்சுக்கலாம். ஓகேவா? நூறாசிரியம் அப்படின்ற ஒரு நூலில் பெருஞ்சித்தினார் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஷார்ட்கட். அடுத்தது தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இவர் நடத்திய இதழ்கள் இது கேட்கலாம்பா. தென்மொழியா தேன்மொழியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோவில் படிக்கும்போது என்னென்னா தேன்மொழி இருந்தாலும் அங்கே தென்மொழின்னு படிச்சுருவோம். சரியா? அப்போது தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். ஓகே, தென்மொழினா தென்னகத்தில் இருக்கக்கூடிய மொழி, தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம், இந்த 3 இதழ் நடத்துனது யார்? பெருஞ்சித்தனார்.
தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இது கேட்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து கேள்வியில் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு? பெருஞ்சித்தனார். இப்பாடலை கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? இந்த பாடல் எப்படின்னு பார்க்குற இந்த தமிழ் கும்மின்ற பாடல் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரியா? கனிச்சாறுன்றது பற்றி எத்தனை தொகுதி வெளிவந்திருக்கு? 8 பார்ட்டாக வெளியிட்டிருக்காரு. சரியா? இந்த கனிச்சாறுன்ற அந்த ஒரு நூலையே 8 பார்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காரு. சரியா? இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. சரியா? இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வு மிக்க நிறைய பாடல்களை இந்த கனிச்சாறு அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ பெருஞ்சித்தனார் இந்த பாடல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு முக்கியமான பாடல் இல்லை. இருந்தாலும் ஏன்னா புதுக்கவிதை சம்பந்தமான பாடல்களை வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ பெருஞ்சித்தனார் இயற்றிய பாடல்களை தாண்டி அவருடைய முக்கியமான வரிகள், அதுக்கப்புறம் வந்து அவரை பற்றின விஷயங்கள் தான் நம்ம படிக்கணுமே தவிர பாடல் அந்தளவுக்கு முக்கியமானதில்லை. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நாட்டுப்புற பாடலை கூட வரத்துன வாய்ப்புகள் இருக்குது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து அந்த தமிழோடைய சிறப்பையும் நாட்டோடைய சிறப்பையும் ஒன்றா சேர்த்து சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு பாடல் அமைச்சிருக்காங்க. சரியா? ஸோ ஆழிநூறு அதாவது பல கடற்கோள் வந்திருந்தாலும் ஓகேவா, உலகம் பலவாறு மாறி இருந்தாலும் ஓகேவா, எல்லா திசையிலுமே வந்து தமிழுடைய சிறப்பானது இருக்குது, இன்னுமே இருந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து எல்லாருடைய வாழ்விலையும் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து மாற்றிருக்கு. இந்த உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பரவி இருக்கின்றது தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை இதில். ஓகேவா? ஆழி பெருக்கு அப்படின்னா கடல் பெருக்கு. ஆழி அப்படின்னா என்ன? கடல். அழினது கடல் அப்படின்னும் போது கடல் பெருக்கு. கடல் பெருக்கு எடுக்கிறது என்ன சொல்லுவாங்க? சுனாமின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு தான் என்ன பேர்னா கடல் கோள் அப்படின்ற பேர் இருக்கு. மேதினா உலகம். இதுவே மேதி மட்டும் வருது அப்படின்னா மேதி மட்டும்னா எருமை, மேதினா உலகம். நான் வச்சுங்க, மேதினா எருமை, மேதினி அப்படின்னா உலகம். இந்த மேதினி எங்கும் அப்படின்னா உலகம் எங்கும் அர்த்தம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. இதை கேட்பாங்க. எனது நீண்டதொரு காலப்பகுதி தான் ஊழி. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். நீண்ட காலத்துக்கு முன்ன பண்ண ஒரு பாவம் வந்து இப்போ வந்து நம்மளை உருத்துன்னு சொல்கிறாங்கல்ல சிலப்பதிகாரத்தில் தான். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. உள்ள பூட்டுனது அறிய உள்ளம். ஏன்னா உள்ளத்தை பூட்டி வச்சு அப்படின்னா எதை நீ அறிய முடியும்? உள்ளத்தை நீ மனக்கதவை திறந்தாதான் எல்லாத்தையும் உன்னால் ஏற்றுக்க முடியும். சரியா? அந்த உள்ளத்தை வந்து பூட்டி வச்சிருந்த அப்படின்னா எதையுமே நீ அறிய விரும்பலன்னு அர்த்தம்னு அர்த்தம். சரியா? வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வாணிதாசன் சம்பந்தமான ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. யாரு வாழின்னு சொன்னது? யாரு? வாணி. செந்தமிழே நீ தோன்றி வாணி அப்படின்னு அர்த்தம். சரியா? செந்தமிழே நீ தோன்றி வாணி. வாணினா வாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது வாணினா வாணிதாசன் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழியில் படித்தால் என்ன வரும்? மேன்மை வரும்னு அர்த்தம். சரியா? அப்புறம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் நம்ம என்ன படிக்கிறது? தாய்மொழியில் படித்தால் பிஎஸ்சியும் வரும், பிஎஸ்சியும் அடையலாம் அல்லது அரசு வேலை அடையலாம் எழுதக்கூடாது. சரியா? அது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. எது அப்படின்னா மேதினா இங்கே உலகம் பார்த்தோம் பார்த்தியா, இப்போ உலகம் சுருங்கி விட்டது. செந்தம்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படி சொல்லலாம். பொய் அகற்றுனா பொய் கூட்டல் அகற்றும் இது சொல்லலாம். அதே மாதிரி பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டு இருக்கும் இது சொல்லலாம். 8 திசை. ஓகே. அப்புறம் அதாவது 8 10 போன்ற எண்ணு பெயர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளினமானது மிகும் சொல்லுவாங்க. அப்போ 8 திசை அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளர்தமிழ். இந்த வளர்தமிழ்ன்ற டாப்பிக்கில் வந்து என்ன அப்படின்னா இந்த வளர்த்தமிழ்ட்டு ஒரு வினைத்தொகை. வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் முக்காலத்துக்கும் பொருந்தி வந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினைத்தொகை. அப்போ இது வந்து என்ன? ஒரு வினைத்தொகை. சரியா? வளர்த்தமிழ். ஓகேவா? ஸோ இந்த வளர்த்தமிழ் என்ன அப்படின்னா தமிழ் என்பது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் வந்து ஒரு வளர்ந்த தமிழ், வளர்கின்ற இன்னும் வளர்ந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் வளரும். ஸோ அப்போ தமிழ் என்பது இதுக்கப்புறம் காலத்தால் அழிக்கப்படாத, காலத்தால் மாற்றமடைந்த, காலத்தை ஏற்றுக்கொண்ட, காலத்திற்கேற்றவாறு தன்னை தகவமைத்து கொண்ட ஒரு மொழின்றதை சொல்கிறதுக்காக தான்
என்னது தலைப்பே வளர் தமிழ் வச்சிருக்கேன். அப்போ என்ன 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியதான் வினைத்தொகை. அப்போ 3 காலத்துக்கும் வரக்கூடியதான் நம்முடைய தமிழ் மொழி. இறந்த காலத்துக்கும் பொருந்தும். இறந்த காலத்தை பற்றின செய்தியும் இருக்கு, நிகழ்காலத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கு, எதிர்காலத்திலையும் வாழும். அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் நம்ம போட்டு வச்சிருக்கோம். சரியா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் 1000 மொழி அழிஞ்சாலும் அசையாமல் நிற்கிற ஒரு மொழியாக நம்ம தமிழ் மொழி இருக்கும். அதான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக நம்ம இன்னும் கூட மார்த்தட்டி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தமிழுடைய சிறப்பு தான். நம்ம முன்னோர்கள் போட்டு வச்ச விதை அப்படி. சரிங்களா? ஓகே. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுழையும் முன் அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது. ஓகேவா? சரி, இந்த அளவுக்குலாம் முக்கியமானது இல்லை. சரியா? நம்ம கீழே போயிடுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதினே சொல்லலாம். ஸோ இதுலேருந்து கேள்வி கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா தமிழ் சம்பந்தமான விஷயம் வந்து கண்டிப்பாக தமிழின் தொன்மை அப்படின்ற டாப்பிக்கே இது கவர் ஆகக்கூடிய சிலபஸில். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. ஏன்னா அந்த மொழி இருக்கவே தான் நம்ம இப்போ வந்து நம்முடைய கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் வந்து லாங்குவேஜ். ஸோ அப்போ லாங்குவேஜ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு தி கம்யூனிகேஷன். மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. சரியா? ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ ஒருத்தன் வந்து ஹிந்தி பேசுனா அப்படின்னா நம்ம வடக்கன்றோம், தெலுங்கு பேசுனா தெலுங்குன்றோம், தமிழ் பேசுனா தமிழ்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது ஒரு மொழியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தரை வந்து வேறுபடுத்தலாம். அவன் எந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்போ மொழி என்பது நம்ம வேற்றுமைப்படுத்துவதற்கு பயன்படுது. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் மொழியே அறிய உதவுவதும் மொழி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை சிந்திக்க வைக்கிறதும் மொழி தான். ஏன்னா அந்த மொழியை கற்றுனா தான் நம்ம சிந்திக்க முடியும். அந்த சிந்திச்சதை அப்படியே செயல் வழியாக மாற்றத்தும் மொழி தான். ஏன்னா சிந்திச்சு நம்மளால் எழுத முடியும். எழுதுறதுக்கு அந்த மொழி இருந்தால் தான். எழுதுறதை இன்னொருத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னாலும் மொழி தான் தேவைப்படுது. அப்போ அந்த மொழி என்பது நம்மளை சிந்திக்க வைக்குது, சிந்தித்தை வந்து செயல்படுத்த வைக்குது, செயல்படுத்தினதை மற்றவங்க அறிய வைக்கிறது. ஓகே, இது மூணுமே மொழியானது செய்கிறது. உலகில் 6000க்கும் மேற்பட்ட 6000 ப்ளஸ்ன்னு சொல்லணும், 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளது. ஸோ நிறைய 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில மொழிகள்லாம் பேச்சு வடிவில் தான் இருக்குது. அது ஒன்றும் நம்ம மொழி வடிவமே, அதாவது எழுத்து வடிவமே இன்னும் உருவாகலை. பேச்சளவில் பேசுகிறானே தவிர அது வந்து ஒரு மொழியாக வந்து அங்கீகரிக்கப்படலை, அதுக்கு எழுத்து வடிவம் இல்லை. அதில் ஒரு சில மொழிகள் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அதில் சில மொழிகள் தான் எழுத்து வடிவமாகவும் பேச்சு வடிவமாகவும் இருக்குது. அதான் சொல்கிறாங்க, உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. சில மொழிகள் தான் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் பெற்றிருக்கு. அதுலேயும் ஒரு சில மொழிகள் தான் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் கொண்ட மொழி. அதில் வந்து ரொம்ப சிறப்பான மொழி இதுனா நம்ம தமிழ் மொழி. அதுவே செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் சொல்கிறாருன்னா பாரதியார். எதை பற்றி சொல்கிறாருன்னா தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சரி, நான் நிறைய மொழிகளை கற்றுருக்கேன், அந்த நான் கற்றுக்கிட்ட மொழியிலே தமிழை போல ஒரு இனிமையான மொழியை நான் பார்த்ததே இல்லைன்றத சொல்கிறார். அடுத்தது, மூத்த மொழி. எல்லா மொழிக்கும் மூத்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். என்று பிறந்தவள் இன்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ட்டு தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் சொல்கிறார். என்னது? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். ஓகேவா? அடுத்தது, தமிழ் தாயோடைய தொன்மையை பற்றி சொல்கிறாரு. எங்கள் தமிழ் தாய் வந்து என்னைக்கு பிறந்தானே எங்களுக்கு தெரியாது, என்று பிறந்தவள் என்ற இயல்பு அறிய முடியாத அளவுக்கு பழமையானவள் தான் எங்கள் தாய் என்றதை குறிப்பிட்றாரு. அடுத்தது, சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சாலை உருவாகின போது தான் சாலைக்கேற்ற சிக்னல், ரெட் சிக்னல், க்ரீன் சிக்னல், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை விதிகள்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழ் இருந்தால் தான் அந்த தமிழ் எப்படி வந்து பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தான் நம்ம இலக்கணத்தை பயன்படுத்துகிறோம். சரியா? இப்போ ஒருத்தன் ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிறான்னு வச்சுக்கலாம், டே அவன் கிராமர் மிஸ்டேக்கோட இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஸோ அப்போ ஒழுங்காக பேசணும்னா கிராமரோட பேசணும். அப்போ கிராமர்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். அப்போது ஒரு மொழி உருவான பிறகு தான் அது எப்படி பேசுகின்ற விஷயம் உருவாகியிருக்கும்.
ஓகே, ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும், என்ன வளர்க்கணும், நல்ல இது சொல்லணுன்றதை நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக நல்லபடியாக வளர்க்க முடியும். குழந்தைய பொறுத்தவரை நல்லபடியாக வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. ஸோ அப்போ என்னன்னா, அப்போ வந்து மொழி உருவான பிறகு தான் இலக்கணங்கள் உருவாகியிருக்கும். அப்போது அந்த பழமையான நூலான தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு முன்னாடி உருவாயிடுச்சு. அப்போ அந்த நூலே இலக்கணமே உருவாயிருக்குன்னா அந்த இலக்கண நூல் உருவாக்குறதுக்கு முன்னாடி தான் தமிழ் உருவாயிருக்கும். அப்போ அதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழானது உருவாயிருக்கும். அப்போ தமிழ் வந்து ஒரு தொன்மையான மொழின்றத தொல்காப்பியத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்தது எளிய மொழி. இது நம்ம தமிழ் மொழி. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. சரியா? அது தமிழ் பேசவும் படிக்கவும் ஓகே. எழுத்து மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம், அது எனக்கு. ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு கஷ்டமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தான் எதுனா தமிழ் மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். சரியா? இருக்க எழுத்து கூட்டி படிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது 3வது தாண்ட பிறகு அது வரைக்கும் ஆ வச்சு ஓட்டிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அது அந்த ஆய்க்கு வச்சு ஓட்ட முடியாது. என்ன சொல்லுவாங்க? காங்காச்சா அதெல்லாம் கற்றுட்ட பிறகு எழுத்து கூட்டி படின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுத்து கூட்டி படின்னு என்ன அப்படின்னா, உனக்கு பார்க்கும்போது எழுத்து தெரியும். ஆனா உயிர் எழுத்து, மூணா வந்து உயிர்மெய் எழுத்து, தூணா உயிர் எழுத்து, ஆ மூ து அமுது அப்படின்னு படிப்போம். சரியா? ஸோ அப்போ எழுத்து கூட்டி கூட்டி படித்தாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? தமிழ் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ தமிழ் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களை படிக்கணும். எழுத்துக்களை படித்த பிறகு அந்த எழுத்துக்களை கூட்டி படிக்கணும். அவ்வளோதான். எழுத்து கூட்டி படித்தா நமக்கு தமிழ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நானும் இத்தனை விஷயமாக கூட்டி கூட்டி படிச்சுட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. வர வச்சுருவோம். சரியா? அட்லீஸ்ட் உங்களை வச்சாது அட்லீஸ்ட் இந்த 21 வாரம் தமிழ் ஒழுங்காக நடத்தியாச்சும் நான் தமிழ் கற்றுக்கிறேன், கற்றும் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் நானும் கற்றுக்கிறேன். சரியா? நீங்கள் கற்றுக்கிறீங்களா இல்லை நான் கற்றுக்கிறேன்னு பார்ப்போம். சரியா? தமிழ் மொழியை எழுதும் முறையை மிக எளிதான். சரி, தமிழ் மொழி எழுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. சரியானது? தமிழில் மொத்தம் 2 வகை இருக்குது. வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழின்னா கிளாக் வைஸ், கடிகாரம் எப்படி சுற்றும்? இப்படி தானே சுற்றும். சரியா? இது 1 2 3 4 சுற்றும். இதான் வந்து கிளாக் வைஸ், அதாவது வலஞ்சுழி. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி, இப்படி சுற்றுது இந்த இந்த ஆங்கிள். சரியா? அப்போ இந்த ஆங்கிள் போது ரிவர்ஸ் சுற்றுறது, இது வந்து இடஞ்சுழின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம எழுத்துக்கள் எல்லாமே என்னென்னா வலஞ்சுழி எழுத்தாக இருக்குது. அப்போ எழுத்து எளிமையாக இருக்கும். என்னென்னா ஒரு ஃப்ளோவில் நம்ம பாட்டம் எழுதிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இது இப்படி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ என்னென்னா இந்த ஆங்கிளில் போகிறது நமக்கு கஷ்டம், இதுவே இந்த ஆங்கிளில் வரது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு எழுத்துக்கள் அப்படின்னு பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம எழுதிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஆ என்பது இப்படி தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதேமாதிரி ஏ என்பது இப்படி தான் போகுது, அவு என்பது இப்படி தான். ஸோ அப்போ என்ன, அந்த ரவுண்டு இப்படி வருதுங்களா? அப்புறம் நான்றது இப்படி தான் சுற்றுறோம். அப்போ ஞானத்து இப்படி தான் போகுது. இது எல்லாமே வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடஞ்சொலி அப்படின்போது டா இப்படி. அப்போ இப்படின்னா இப்படி போகிற எழுத்து தானே ஆகுது. யா இப்படி தானே போகுது. ழா இங்கே ஆரம்பிச்சு தானே போகுது. ஸோ சரி, இப்போ இப்படி வருதே சார் அப்படின்னா ஆரம்பிக்கிறது எப்படியோ இப்படி தான். சரி, அதான் சொல்கிறாங்க. அப்போ இடஞ்சொலினா இடஞ்சொலி தான் ஆரம்பிக்குது, இப்படி சுழிக்குது பற்றினா அதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது வலஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கிறத பார்த்தோம். சரியா? அடுத்தது இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரியா? பொதுவாக வந்து இந்த தெரிந்து கொள்ளும் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நல்லா படிச்சுங்க. தெரிந்து கொள்ளும் வந்தால் அறிந்து கொள்ளும் வந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ தமிழ் அப்படின்ற சொல்ல வந்து ஃபஸ்ட்டு எங்கே பயன்பட்டுருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏனுங்க அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனோடற்றே. தமிழன் கிளவியும் இந்த தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. அதுமாதிரி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை முதல்ல எங்கே இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின். இது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அப்போ தமிழ்நாடுன்ற வார்த்தை ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கு? சிலப்பதிகாரத்தை இடம்பெற்றிருக்கு. அது எந்த காண்டம்? வஞ்சி காண்டம். அடுத்தது தமிழன் அப்படின்ற ஒரு எழுத்து வந்து ஃபஸ்ட்டு எங்கன்னா அப்பருடைய தேவாரம் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அப்பர், நாவுக்கரசர், சம்பந்தர், இவங்க 3 பேர் எழுதின தேவாரம். இதில் அப்பர் எழுதின தேவாரம் தான். சரி, நாவுக்கரசரும் அப்பர் ஒன்று தானா? ஸோ அப்போ சுந்தரர், சாரி, தமிழன் கண்டாய். அது அப்பர் தேவாரத்தில் வந்து தமிழன் கண்டாய்ன்னு சொல்லி தமிழன்ற வார்த்தை எங்கே வந்திருக்கு? அப்பர் எழுதின தேவாரத்தில் வந்திருக்கு. தேவாரம் பார்த்தீங்கன்னா முதல் 7
திருமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரம் தான் சொல்லுவாங்க. சரியா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேர் எழுதின தேவாரங்கள் காணப்படும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சீர்மை மொழி. சீர்மை மொழி அப்படின்போது பார்த்தீங்கன்னா, சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளில் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. சொல்லுடைய சிறப்பு வந்து அதாவது ஒரு சில சொற்களே வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதாவது அந்த சொல்ல கூட பார்த்தீங்கன்னா யாரையுமே தாழ்வுபடுத்தியிருக்க மாட்டாங்க, யாருமே இழிவுபடுத்தியிருக்க மாட்டீங்க. ஒரு இழிவான பொருளை கூட பார்த்தீங்க அப்படின்னா உயர்வாக சொன்னதான் நம்முடைய தமிழ். அப்போ அந்த உயர்வாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அந்த சொற்கள். அப்போ அந்த சொற்கள் நம்ம கையாண்டதை தான் இங்கே சீர்மை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகள் இருக்குது. சரியா? இப்போ நம்ம எல்லாமே என்னது உயர்திணைகள் தான். அக்ரிணை அப்படின்னா மாடு, ஆடு, பசு இதெல்லாம் வந்து அக்ரிணியில் வரக்கூடியது. இப்போ உயர்திணை நம்ம போட்டா மாதிரி உயர்திணை வந்து எதிர் சொல்லினா தாழ்த்திணை தான் வரணும். அப்போ ஆப்போசிட் இப்போ வந்து உயர்வாக இருக்கும் நம்மளா ஓகே. இப்போ ஆடு மாடெல்லாம் தாழ்த்திணைன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ தாழ்த்திணைன்னு சொல்லாமல் ஆனால் அங்கே தாழ்த்திணை சொன்னால் அது இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகுமேன்றதுக்கு என்ன சொல்கிறோம், நம்ம தாழ்த்திணைன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அக்ரிணை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அக்ரிணை அப்படின்னா அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். அல் கூட்டல் திணைனது உயர்வு அல்லாத திணை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, பாகற்காய் இது இது என்ன சுவை அப்படின்னா கசப்பு சுவையுடையது. பாகற்காய் என்ன சுவையுடையது? கசப்பு சுவையுடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறலாம். அப்படிதான் கூறணும். ஓகேவா? ஆனால் அதை நம்ம அப்படி சொல்லாமல் என்ன பண்ணினோம், பாகு அல்லாத காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னா என்னென்னா இனிப்பு அல்லாத காய். பாகு எடுக்குன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதர்ஸ்லாம் செய்யும்போது என்ன சொல்லுவோம்னா பாகு எடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாகுன்றது என்ன அப்படின்னா வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி எடுக்கும்போது அந்த பாகு உருவாகும். சரியா? அப்போ வெள்ளன்றதுனா அது இனிப்பு. அப்போ பாகு அல்லாத காய்னா அந்த இனிப்பு அல்லாத காய்ன்ற ஒரு பொருள் தராங்க. ஸோ அப்போ என்னன்னா இங்கே வந்து கசப்புன்ற நேரட்டாக சொல்லாமல் அதை இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இதை பிரித்து இதில் கேட்பாங்க. ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி அல் கூட்டல் திணை அக்ரிணை. அடுத்தது இப்போ நம்ம சீர்மை மொழி பார்த்தோம். இப்போ வந்து வளமை மொழி. தமிழ் எந்த அளவுக்கு வளமை வாய்ந்த மொழியாக இருக்குது அப்படின்னா தமிழை பற்றி நிறைய இலக்கியங்கள் அவ்வளோ சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்கான்றதை பார்க்கலாம். தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. சரியா? இலக்கியங்களுக்கு கொண்டது. அது 8 தொகை 10 பாட்டுன்ற இலக்கியங்கள், 15 கீழ்கணக்கு, அதான் வந்து இது வந்து மேல்கணக்கு ரெண்டுமே வந்துருங்களா. கீழ்கணக்குனா ஒரு திருக்குறள், நாலடியார், 4 மணிக்கிடையே விலைமையான்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 18 கீழ்கணக்கு நூல் இருக்குது. அது இல்லாமல் காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை காணப்படுது. சரியா? அதே மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம இலக்கண ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் நம்மளை வந்து செம்மைப்படுத்தக்கூடிய நூல்களாக காணப்படுது. இது எல்லாமே நம்ம தமிழுடைய சிறப்பை பறைசாற்றக்கூடிய நூல்களாக இருக்குது. அடுத்தது தமிழ் மொழி சொல்வளம் மிக்குது. சொல்வளம் மிக்க மொழி தான் இது நம்ம தமிழ் மொழி. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. ஒரே ஒரு பொருள் தான், அது வந்து பல நிலைகளை காணப்படும். இப்போ பூன்றது பார்த்தீங்க அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அந்த ஒரு அதாவது இப்போ ஒரு பாட்டு கூட வரும், அரும்பாகி முட்டாகி பூவாகின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட வரும். சரியா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரும்பு, இந்த அரும்பு அப்புறம் மொட்டாகும், மொட்டு முகையாகும், முகை வந்து மலராகும், மலர் அலராகும், அலர் வி ஆகும், வி வந்து செம்மல் ஆகும். செம்மல்னா காஞ்சது. சரி, அப்போ ஒரு பூ உருவாகி அது உதிர்ற வரைக்கும் ஒரே பூ தான். ஆனால் அந்த பூக்கு என்ன பேர்? பல பேர் இருக்குது. இப்போ கூட நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் தான். அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா குழந்தை. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு வந்து கை குழந்தை, கை குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தை, குழந்தையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இளமை பருவம், அதுக்கப்புறம் வந்து முதுமை பருவம், அப்புறம் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுமை பருவம், அப்புறம் வந்து முதுமை பருவம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மூப்பு, அப்புறம் இறப்பு, அது வரைக்கும் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரே விஷயத்த ஒரே பொருளுக்கு பல விதங்களை வந்து பேர் சொல்லுவாங்க, அது நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி தமிழ் மொழி ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அது பல பொருள் தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மான்ற அந்த ஒரு எழுத்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பொருளில் வரக்கூடியதாக இருக்குது. சத்தியா, அது வந்து பார்த்தா வளர்மொழி. வளமை மொழி பார்த்தாச்சு. இப்போ வளர்மொழினா இன்னும் வளர்ந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் வளரும். சரியா? இதில் இது ரொம்ப முக்கியமானது. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல், இசை, நாடகம். இயல்றது பார்த்தீங்கன்னா இயல் தமிழ்ன்றது என்ன, எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம இயற்றமிழ் என்ன பண்ணுறோம், நிறைய வந்து புதுசாக இயற்றம் பார்த்தீங்கன்னா அதை இயற்றமிழ். இசைத்தமிழ் வந்து இது இசை நம்ம என்ன பண்ணோம், உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். இப்போ இருக்கிற நாடகம் அப்படியா இருக்கு. சரியா?
அதை அவங்க வந்து பழங்காலத்து நாடகத்தை சொல்கிறாங்க. இப்பத்தி நாடகம் நிறைய பேர் வந்து பார்த்தா இப்பத்தி சொல்கிற நாடகத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் நாடகத்தை பார்க்காதீங்க. இப்போ இருக்கிற நாடகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்வழிப்படுத்தாது, நாசமான வழியை தான் செலுத்தும். சரியா? ஓகே. அடுத்தது, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ் கவிதை வடிவங்கள் என்ன அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இது கவிதை, செய்யுள், புதுக்கவிதை, துளிப்பா. அதே மாதிரி உரைநடை வடிவங்கள் என்ன கட்டுரை, புதினம், சிறுகதை. இது கேட்பாங்க. தற்கால தமிழ் உரைநடை வடிவங்களில் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது? எது? கட்டுரை, புதினம், சிறுகதை. அப்போ என்ன ஒன்று வராதுன்னா அதை நம்ம சேர்த்துக்க வேண்டாம். அடுத்தது, தற்போது அறிவியல் தமிழ், கணித தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. நிறைய அறிவியல் சார்ந்த தமிழும் உருவாகுது, கணித சார்ந்த தமிழும் உருவாகுது. அப்போது தமிழ் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வளர்ச்சியடைந்துட்டே போகுது. இங்கே ஒன்று தாவரத்துடைய இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாவரத்துக்கு இலை, அந்த இலைக்கு வந்து என்னென்ன பேர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆலமரம், அரச மரம், மா, பலா, வாழையுடைய இலை வந்து இலைன்னு தான் சொல்லுவோம். இதுவே அகத்திக்கீரை, பசலை, முருங்கை இதனுடைய இலையை வந்து இலைன்னு சொல்ல மாட்டோம். அகத்தி இலை, பசலை இலை, முருங்கை இலைன்னு சொல்ல மாட்டோம். முருங்கை கீரைன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த இலைக்கு என்ன பேர் சொல்கிறாங்க இங்கே? கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அருகம்புல், கோரை வந்து பார்த்தீங்கன்னா கோரைப்புல், அருகம்புல், கோரைப்புல். அதே மாதிரி நெல், வரகு, அந்த நெல்லுடைய இலையும் வரகுடைய இலையும் வந்து நெல் தாள், வரகு தாள்னு சொல்லுவாங்க. மல்லி இலையை வந்து மல்லி தழைன்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி கள்ளி, தாழை இலையை வந்து தாழை மடல், சப்பாத்தி கள்ளி மடல்னு சொல்லுவாங்க. கரும்பு நாணலுடைய இந்த இலையை வந்து கரும்பு தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோகை கீச்சிரு போதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அடுத்த பனை தென்னையுடைய இலையை வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க, இலைன்னு சொல்ல மாட்டாங்க. கமுகு வந்து கூந்தல், கமுக இலையை வந்து கமுக கூந்தல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கமுகம்னா என்ன? பாக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதுமை மொழி அப்படின்னா இப்போ புதுமைக்கு ஏற்ற மாதிரி வந்து தமிழ் வந்து நிறைய அப்டேட் ஆகுது பார்த்தீங்களா. இதான் வந்து புதுமை மொழி. இப்போ நம்ம செய்தித்தாள் அச்சரிக்கிறோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம பேசுகிறோம், தொலைக்காட்சிகளை வந்து பார்க்குறோம், இணையத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இணையத்தில் எதில் போனாலுமே தமிழ் ஃபாண்ட் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ புதுமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் மொழியும் உருவாகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது, தமிழ் எண்களை பற்றி அறிவோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா தமிழ் எழுத்துக்கு நேரான சரி எண் எழுத்துக்கள் வந்து பார்த்தா தமிழுக்கு என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்குறாங்க. இப்போ 1 அப்படின்னா கா, 2னா உ, 3னா ஙா. அப்போ கா, உ, ஙா, சா, ரு, ச, ஏ, ஆ, கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? கா, உ, ஞா, சா, ரு, ச, ஏ. இது ஒரு 4 வாட்டி நீங்கள் படிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வந்துடும். சரியா? இன்னைக்கு ஃபுல்லாக அதை மனம் பண்ணுறீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஃபுல்லாக என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கா, உ, ஞா, சா, ரு, ச, ஏ, ஆ, கா. இல்லை இது கு. எனக்கு லைட்டாக வந்து சா, இதுவும் சா மாதிரி இருக்கும், இதுவும் சா மாதிரி இருக்கும், 3 சா இருக்கும். ஓகேவா? நம்ம இது 2 மாற்றிட்டோம். இது மட்டும் தான் பண்ணலாம். ஏன்னா கூன்றது தான் நம்ம இப்படி எழுதுவோமா, இதில் இந்த கோடு மட்டும் தான் இல்லை. ஓகேவா? நான் வச்சேன். அடுத்து பார்த்தோன்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி வழக்கிலிருந்து தமிழ் சொற்கள் என்னென்ன நூல்கள் இருந்துருக்குன்னு பார்க்குறான். ஓகேவா? வேளாண்மை. ஸோ வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை, திருக்குறள். சரியா? திருநா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து வேளாண்மை ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் திருன்னு தான் முழிச்சுட்டு இருக்கணும் இதுக்கப்புறம். சரியா? வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அழிஞ்சிட்டே போச்சுன்னே இந்த கலியுகத்தில் நம்ம திருன்னு தான் முழிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அடுத்தது, உழவர் அப்படின்னா நற்றிணை. சரியா? நம்ம செய்யக்கூடிய நல்ல வினை என்ன அப்படின்னா உழவருக்கு சோறுடைய. ஏன்னா நமக்கெல்லாம் சாப்பாடு போகிறோம் அந்த உழவன் தான். அப்போ அவன் செய்யக்கூடிய செயல் நல்ல ஒரு வினை தான். அப்போ நற்றிணை. பாம்பு வந்து குறுந்தொகை. ஓகே. பாம்பு வந்து ஊர்வனையில் வரக்கூடியது. பாம்பு என்ன பண்ணுவோம்? குறுன்னு பார்க்கும், எப்போ நம்மளை கொத்தலான்னு சொல்லிட்டு. அப்போ குறுந்தொகை. ஓகேவா? வெள்ளம் அப்படின்னா 10 ஓகே. வெள்ளம்னது 10 இதுக்கு எதுவும் எனக்கு தெரியல, தெரிஞ்ச அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து முதலை வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. முதலை அந்த பாம்பு ஊர்வனை தான், முதலையும் ஊர்வனை தான். அப்போ ரெண்டுமே வந்து குறுன்னு பார்க்கணும் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடை அப்படின்னா அகநானூறு. கோடைன்னு என்னது? அகநானூறு. சரியா? ஓகே. ஏன்னா கோடை காலம் அப்படின்னா வெயில் காலம். ஸோ அப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க மாட்டோம், உள்ளதாக இருப்போம். அப்போ அகம்னானது உள்ள, அப்போ அகத்துனா வீட்டுக்குள்ளே வந்துடும் நான் வச்சுங்க. அடுத்து உலகம் வந்து தொல்காப்பியம். உலகம் ரொம்ப வந்து தொன்மையானது. அப்போ தொல்காப்பியத்தில் வருது. ஓகே. திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? இப்போ திருமுருகாற்றுப்படை அப்படின்னா என்னன்னா தமிழ் கடவுள் முருகர் தான். ஸோ அப்போ முருகரும் பழமையான கடவுள் தான். ஏன்னா தமிழ் பழமையானதுன்னா தமிழ் கடவுள் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பார்? பழமையானது தானே இருப்பாங்க. ஸோ அப்போது பழமை, உலகம் வந்து ரொம்ப பழமையானது, தொல்காப்பியமானது. அப்போ தொன்மையான கடவுள் அப்படின்னா இங்கே யார் வருவாங்க? அதுவும் தமிழ் கடவுள் முருகர் தான். சரியா? ஓகே. அதே மாதிரி வந்து உலகத்துக்கும் முருகருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன பண்ணுவார்? ஞானப்படுத்துக்காக என்ன பண்ணுவார்? உலகத்தையே சுற்றி வருவாரா? ஸோ பாருங்கள், உலகத்தையே சுற்றி வருவார். அது வந்து தொன்று தொட்டு காலங்காலமாக சொல்லி வரக்கூடிய ஒரு கதைகளில் ஒன்று. அப்போ தொல்காப்பிய கதை தான் அது. இது திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா?
சரி, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் தான், டக்குன்னு ஞாபகம் வராங்க. ஓகேவா? ஒரு சில மறந்தும் போயிடும். அதையுமே நான் சொல்கிறேன் சரியா. ஷார்ட்கட் எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது. உங்களால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் புரிஞ்சுட்டு படிங்க, இல்லையா மனப்பாடம் பண்ணுங்க. அது ரெண்டுமே முடியலன்னா தான் மூணாவது என்ன பண்ண நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு வரணும். எடுத்தவொடனே ஷார்ட்கட் முடிஞ்சு போச்சு சொல்லி. அடுத்தது மருந்து அப்படின்னா அகநானூறு. மருந்து நம்ம என்ன பண்ணோம், மருந்து கொடுத்தோன்னா அகம்னா உள்ளார தான் சாப்பிடுவோம் சரியா. இப்போ மாத்திரைலாம் சாப்பிட்றது நான் சொல்கிறேன் ஓகேவா. அடுத்து ஊர் பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம். ஊர் நடந்து இந்த ஊருன்ற எழுத்து எங்கே வந்திருக்கு, தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. அன்பு என்பது தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. உயிர் என்பது தொல்காப்பியம். மகிழ்ச்சி என்பது தொல்காப்பியம் சரியா. தொல்காப்பியம் திருக்குறள், தொல்காப்பியம் திருக்குறள் மூணுமே அன்பு உயிர் மகிழ்ச்சி. ஓகேவா, சரி ஓகே. அடுத்தது மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நீந்துவனை. அப்போ ஊர்வனை மற்றும் நீந்துவனை எல்லாமே குறுகுறுன்னு தான் பார்க்கும் குறுந்தொகை. அடுத்தது புகழ் என்பது தொல்காப்பியம். அடுத்தது அரசு என்பது திருக்குறள் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அரசு என்பது வல்லது அரசு அப்படின்னு நம்மளே பார்த்துருக்கோம். அப்போ அரசுனா திருக்குறள்ன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செய் அப்படின்னா குறுந்தொகை. ஓகேவா, இது வந்து எந்த வகையான விலங்கும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம், செய்னா குறுந்தொகை ஞாபகம் வச்சுங்க. செல் அப்படின்னா தொல்காப்பியம். செல் தொல், செல் தொல் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார், பார் இல்லது இது பார் ஞாபகம் வச்சுங்க. பார் அப்படின்னா பெரும்பான் ஆற்றுப்படை. இதை நீங்கள் பார்னு வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பார் என்பது பானம். பானங்கள் அருந்தக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. சார் சிறுபான் ஆற்றுப்படையும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரக்கு அடிக்கிறவங்க வந்து சும்மா ஒரே ஒரு இதில் நிறுத்த மாட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணியிருப்பாரு, லியோ படத்தில் ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பார். என்ன பாட்டு பாடிவார், அதாவது 10வது பாட்டில்லாம் குடிக்க அண்டாவை கொண்டாங்க சேஸ் அடிக்க அப்படின்னா அப்போது பெருசாக தான் கேட்பாங்க. அப்போ சரக்கடிங்க பெருசாக தான் யோசிப்பாங்க நான் வச்சுங்க. அப்போ பெரும்பானாட்டுப்படை பெரிய பானத்தை தான் விரும்புவாங்க அப்படின்னு அர்த்தம். எது பாரில் அப்படின்னு நான் வச்சு சரியா. அடுத்தது ஒழி அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்தது முடி அப்படின்னா தொல்காப்பியம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் கவிஞர் அருவிமதி எழுதினது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடூடி வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் சரியா. ஸோ இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடனால யார் தான், அறிவுமதி ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. அடுத்தது தொன்மை என்பது என்ன, பழமை. இடப்புறம் அப்படின்னா இடது குட்டல் புறம் ஓகேவா. சீரல்னா சீர்மை குட்டல் இளமை ஓகேவா. அடுத்தது சிலம்பு கூட சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். அடுத்தது கணினி கூட தமிழ்னா கணினி தமிழ், கணினி தமிழ். அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு யார் சொன்னது, பாரதியார் சொன்னது. அடுத்தது மாய் என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு, அவ்வளோதான். அடுத்து நாம் சிந்திக்கவும் சிந்தனை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி ஓகேவா. அடுத்து தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான இலக்கண நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஓகேவா. அடுத்து மொழியில் சரி, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்ணியல் அடிப்படையில், அதாவது என்ன சொல்றேன்னா அந்த லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ் அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதாவது எண்ணியல் கணிதம் சொல்லுவாங்க. எண்ணியல் அடிப்படையில் இருக்கணும் அவ்வளோதான். அதாவது நம்பர் சிஸ்டம் ஏதாவது கம்ப்யூட்டர் நம்ம எது கொடுத்தாலும் 0 or 1 தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுதான் ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கனவு பழித்தது சரியா. உங்களுக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்ற ஒரு கனவு பழிக்கும், அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த கனவு வரக்கூடிய நேரமே எனக்கு காலங்காத்தால தான் சார் கனவு வரும், காலங்காத்தால கனவு வந்தால் தான் எனக்கு பழிக்கும். அந்த காலங்காத்தால எழுப்பி வச்சு எங்களை வந்து இதுமாரி கிளாஸ் எடுத்தால் எப்படி சார் கனவு பழிக்கும் அப்படின்னா, ஸோ கனவு பழிக்கணும் அப்படின்னா கனவு காண்ற நேரம் உட்காந்து உழைச்சாதான் கனவு பழிக்கும் சரியா. அப்போ கனவு காண்ற நேரம் எது, அதிகாலை. அந்த அதிகாலை உட்காந்து படித்தோம் அப்படின்னா கனவும் பழிச்சிரும் சரியா. இது என்ன அப்படின்னா கனவே காணாமல் பழிச்சிடும். ஏன் கனவே காணாமல் பழிக்குது, கனவு காண்ற நேரம் உட்காந்து படிச்சுட்டா கனவு பழிச்சிடும், அவ்வளோதான் சரியா. பாருங்க, அதாவது ஒரு புக்கு கூட நமக்கு இவ்வளோ மோட்டிவ் பண்ணுது. புக்கில் வரக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை, அதுவும் அந்த விரிவானத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு மோட்டிவ் பண்ணுது சரிங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து நல்லது தான் செய்ய ஆரம்பிக்கும் சரியா. இதே பாருங்கள் நமக்கு வந்து கெட்டது பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு பலன் தான் கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ நம்ம நினைக்கிறத கரெக்டாக நினச்சிடணும். இங்கே என்ன அப்படின்னா அத்தைக்கு வந்து ஒரு பெண் வந்து கடிதம் எழுதுகிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க சரியா. ஸோ அந்த கடிதத்தில் வந்து அந்த அவங்க 6வது படிக்கும்போது சரியா, நம்மளும் 6வது படிக்கும்போது எங்கள் கடிதம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, அப்போவே அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க சரியா. ஸோ அதனால தான் இஸ்ரோவில் இஸ்ரோவா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறாங்க சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்த விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா இந்த அறிவியல் சார்ந்த சிந்தனைகள், தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகளில் இந்த டாபிக் கவர் ஆகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் சரியா. தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக் இதில் தான் நமக்கு கவர் ஆகுது ஓகேங்களா.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்து இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இதான் இந்த ஐந்தும் கலந்து அந்த உலகம், இதான் அறிவியல் உண்மை. இதை வந்து தொல்காப்பியர் என்ன பண்ணீங்க, தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. இது ஓரறிவு முதல் ஆறிவு வரை வகைப்படுத்தியது. ஓகேவா? அது வந்து சரி. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலம், நீர் இந்த லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். நிலம்னா நிலம், நீர், தீனா வந்து நெருப்பு, நீர்னா இது, வளினா வந்து காற்று, சரியா? விசும்புனா வானம். அப்போ நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்ல இந்த ஐந்துமே கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்றத தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, ஓரறிவு முதல் ஆறிவு வரை வகைப்படுத்தியதும் இது தொல்காப்பியம் தான். ஓரறிவு உயிரினா என்ன, ஈரறிவு உயிரினா என்ன, மூவறிவு உயிரினு சொல்லிட்டு அந்த உயிர்களை வகைப்படுத்தி இதுதான் தொல்காப்பியம் தான். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். சரியா? இப்போ கடலில் இருக்கக்கூடிய நீர் தானே ஆவியாகி அதுவே தான் மேகமாகி திருப்பணம் வந்து மழையாக மாறி திருப்பணம் வந்து கடலுக்கு வரும். இந்த நீரியல் சுழற்சி வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதை பற்றி சொல்லக்கூடிய வந்து நூல்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி சொன்ன இலக்கியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இது எல்லாத்துலேயுமே இதை பற்றின செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் 40 சொன்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, இது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னா கார் 40. ஓகேங்களா? அடுத்தது, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இப்போ என்னன்னா நம்ம நீர் இருக்குங்களா, நீரை வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வைக்குமே தவிர ஆனால் அதை அமுக்கி வைக்க முடியாது. ஓகேவா? இப்போ என்ன, 1 லிட்டர் நீருக்கு எவ்வளோ இடம் முடியுமோ அந்த இடம் தான், அதை நம்ம சுருக்கலாம் வைக்க முடியாது. ஓகேவா? பனிக்கட்டியை மாற்றி வைக்கலாம், அது பனிக்கட்டியை மாற்றினா விட அது திடப்பொருளாக மாறிடுது. திரவ பொருளை அதை அமுக்கி வைக்க முடியாது. சரி, இப்போ நம்ம திடப்பொருளை வந்து அமுக்கி வைக்க முடியும், நசுக்கி வைக்கலாம். ஆனால் திரவ பொருளை அதுமாதிரி நசுக்க முடியும். நசுக்கினா கூட என்ன வெளியே வந்துடும். அதான் வந்து என்ன சொன்னால் திரவ பொருளை வந்து அமுக்க முடியாது. அதை கீழே கொடுத்துறாங்க பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. என்ன ஔவையார் சொல்லியிருக்காரு. என்னதான் நீங்கள் ஆழ முக்கி அமுக்கினாலும் அமுங்காதுன்றது அர்த்தம். அடுத்து, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. சரியா? போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தழும்புன்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வீரத்தழும்புன்னு சொல்லிட்டு மாரில் வந்து வீர புண்படுத்த சாதாரண விஷயம்தான். அந்த மாதிரி வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து 18 சொல்லுது. இது வீரர் ஒருவருடைய காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 18 சொல்லுது. என்ன பண்ணாங்க, வெந்நீர் ஊசியால் தச்சுட்டு அதுக்கப்புறம் 10 போட்டிருக்காங்க. அப்போ 18 அர்த்தம். சரியா? இது அந்த வெந்நீரை ஊசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரனுடைய அந்த புண் தழும்பு வந்து பட்டுடுச்சு. அந்த பட்ட தழும்பை வந்து என்ன பண்ணுறாங்க, 10 போட்டு சரி பண்ணுறாங்க. நான் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை. சுறாமீன் தாக்கினோடனே பார்த்தீங்கன்னா புண் ஏற்பட்டு, ஏன்னா கடல் வாணிபம் செய்வாங்க நம்ம தமிழர்கள். அப்போ கடல் வாணிபம் செய்யும்போது சுறா மீன் நிறைய மீன்களை பார்க்க வேண்டி வரும். அப்போ அப்படி இருக்கும்போது நறுமினால் தைத்த செய்தி நற்றினை கூறுது. இது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. அப்போ நரம்பு நட்டினை, ஞாபகம் வச்சுங்க. நரம்பினால்னா நட்டினை, ஏன்னா 2 தைத்த செய்தி வருது. வெண்ணிற ஊசியால் தைத்தது 18 தச்சாங்க, 10 போட்டாங்க, வெந்நீர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்னா அந்த சுறாமீன் தாக்கிய புண்ணை என்ன பண்ணாங்க, நரம்பினால் தைச்சாங்க. அப்போ நரம்பினால் தைச்சது வந்து நரம்பு நற்றினை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி தான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்க்களத்தில் வெந்நீர் ஆடை போட்டது ஓகே இருக்கு பாருங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு 18. இது நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, அது என்ன 18. ஓகேவா? ஏன்னா 10 போட்டால் அந்த வடு அப்படியே நின்றுடும். ஓகே, அந்த 10 போட்ட இடம் அப்படியே அந்த வடு. இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு படத்தில் வந்து நம்ம வடிவேல் என்ன பண்ணுவார், ஒரு மாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டுருவார் பார்த்தீங்களா. அது பட்டு மாமின்னு கூட்டம் எல்லாமே இப்போ என்ன 10 மாமின்னு கூப்பிட்றாங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அது காரணம் என்ன அப்படின்னா அந்த வடு அப்படியே நின்றுடும். கரெக்டுங்களா? அப்போ அந்த 10 போட்ட வடு நின்றுச்சு, நான் வச்சுங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்தது, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னா நற்றினை. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு நற்றினை அப்படின்னு வச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுரானா சுறாமீன். ஓகேவா? சுருங்கிய நரம்பின் அப்படின்னாலே என்னது நற்றினை நான் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. தொலைவில் உள்ள பொருளில் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். முக்கியமானது, தொலைவில் இருக்க ஒரு பொருளை நம்ம கிட்ட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கேமராலாம் ஜூம் பண்ணி பார்க்குறோம் பார்த்தியா, இந்த விஷயத்தை அப்போவே வந்து கலீலியோ கண்டுபிடிச்சாரு. கலீலியோ என்ன கண்டுபிடித்தார், கலீலியோக்கு முன்னாடியே கவிதை கண்டுபிடிச்சார். இது
கலீலியோ கண்டுபிடித்த முன்னாடி கபிலர் கண்டுபிடிச்சாரு. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் மாலையில் ஒரு பாடல் இருக்குது. என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் மாலை இது திருக்குறளை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நூல். அதில் வந்து திருக்குறளை சிறப்பிக்கிற மாதிரி ஒரு வரி இடம்பெற்றிருக்கும். என்ன அப்படின்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். என்ன அப்படின்னா, இதோ திணையளவு சிறு புல் நீர், சிறு புல் இருக்கக்கூடிய இந்த நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனைமரத்துடைய நிழலை அழகாக காட்டுது பாருங்கள். தலைகீழாக காட்டுது, ஆனால் காட்டுது ஃபுல்லாக. இவ்வளோ பெரிய பனைமரம் தம்மா துண்டு புல்லில் தெரியுது பார்த்தா இதுதான். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் தம்மா துண்டு விஷயத்தில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து சொன்னார். அதான் திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி தமிழ் வழியில் கல்வி கற்று வந்து யார் யாரெல்லாம் உயர்ந்தாங்க அப்படின்னும் போது, முன்னாள் இங்கே மேனாலும் கொடுத்துருவாங்க. மேனாள்னாலும் முன்னாள்னாலும் ஒன்று தான். மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர்னா மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ தலைவர்னா சிவன்.